இன்னைக்கு நம்ம ஆபிரகாமை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஆண்டவர் சோதோம் கொமாராவை அழிப்பேன்னு சொல்லும்போது அங்கே லோத் இருந்ததற்காக ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட போய் விண்ணப்பம் பண்ணுறாரு. நீ 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீங்களோ, 45 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீங்களா அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணுறாரு, கேட்குறாரு. அப்போது ஆண்டவர் இல்லை, அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது லோத்து அங்கே இருக்கிறாரு. அப்போ சோதோம் குமாராவை அழிக்கும் போது லோத்தும் அழிஞ்சு போயிடுவார் அப்படின்னு சொல்லி அவருக்காக ஆபிரகாம் ஆண்டவரிடத்துல விண்ணப்பம் பண்ணுறாரு. இதிலிருந்து நமக்கு என்ன படிப்பினை இருக்குன்னா, நம்மளும் நமக்காக மட்டும் இல்லாமல் நம்மளுடையவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது, சோதனையில் இருக்கும்போது, சிக்ஷையில் இருக்கும்போது, இருளில் இருக்கும்போது, அவங்களால ஜெபிக்க முடியாத அந்த தருணத்தில் நம்ம ஆண்டவர்கிட்ட போய் அவங்களுக்காக விண்ணப்பம் பண்ணும்போது கண்டிப்பாக நம்முடைய ஜெபத்தை கேட்டு அவர்களுடைய எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் ஆண்டவர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறாரு. இன்னையிலேருந்து நம்மளும் நமக்காக மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொரு பிரச்சனைக்கு மத்தியிலையும் அவங்க ஒவ்வொருவருக்காகவும் நம்ம ஆண்டவரிடத்தில் போய் விண்ணப்பம் பண்ணுவோம். நம்மளுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அவங்க எல்லாரையும் விடுவிக்கிறதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. ஆமீன்.